ஹே ஹாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக கிளியர் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறதா இருக்கலாம். எப்படி நீங்கள் ஒரு அகாடமியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு அகாடமி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சூஸ் பண்ணுறது அன்னைக்கு ஒரு நாள் படிக்கலாம்னு சொல்லிட்டு பேக்க மாட்டிட்டு போயிட்டு இருக்கேன். போன வருஷம் நடந்த டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமில் மொத்தமாக தேர்வான 15,000 பேரில் 20,000 பேர் நம்ம அகாடமி சேர்ந்தவங்க. எது 15,000 பேர்ல 20,000 பேரா? இங்கே சேலை அகாடமியில் சேர்ந்தீங்க அப்படின்னா வேலை வருது. அதனால் எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்க தம்பி. நல்லா வரலப்பா. ஒரு அகாடமி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஒன்று அப்ஜெக்டிவ், இன்னொன்று ரிட்டன். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் பார்ப்போம். ரிட்டன் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் குரூப் 2A கொடுக்கும்போது நான் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டேன். தென் ஐ வாண்ட் டு கோ மெயின்ஸ். ஸோ இப்போ மெயின்ஸுக்கு போகும்போது என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு அந்த எக்ஸாமை பற்றி பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதான் எனக்கும் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணால், சரி நம்மளும் அதிலே ஜாயின் பண்ணுவோம். எனக்கு இந்த ரிசல்ட் வருமா வரலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வேறு. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் ஆன்லைனில் தான் ஜாயின் பண்ணேன். என்னால் ஒரு அகாடமி போய் அங்கேருந்து படிக்கிறது அளவுக்கு பணம் இல்லை. தங்கி படிக்கணும் அப்படின்னா நிறைய செலவாகும். ஸோ வீட்டிலே தான் படித்தேன், ஆன்லைனில் மூலம் தான் படித்தேன். அதில் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ அவங்க மெட்டீரியல்ஸாக கொடுத்தாங்க. மெட்டீரியல்ஸ் அது பெருசாக இது இருக்காது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டெலகிராம் சேனல் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், பெரிய பெரிய ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் கூட கிடைக்கும். அதுலேருந்து அவங்க அப்படியே எடுத்து அவங்க பேஸ்ட் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. சில இன்ஸ்டியூட்டில் அது ஒழுங்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியம் பசங்க கொடுப்பாங்க. சில இன்ஸ்டியூட்டில் அப்படியே கூகுளில் அடித்து கொடுக்குறவங்களும். இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது தமிழ் மீடியமில் தான் படித்தேன். தமிழில் தான் நான் சின்ன வயசுலேருந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். அப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். இங்கிலீஷில் ஒரு அளவு பண்ணுவோம்னா கூட சின்ன வயசுலேருந்து தமிழ் தானே படிச்சிருக்கோம், நம்ம தமிழ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சூஸ் தமிழ் மீடியம் ரிசோர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். மெட்டீரியல்ஸில் வேறு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பட் என்ன அப்படின்னா, நான் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறோம் இல்லைங்களா, இப்போ எழுதுகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஆல்ரெடி இப்போ குரூப் 1 அது ஒரு குரூப் 2 இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டே. ஸோ அவங்கள வச்சு தான் பேப்பர் கரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்த இஷ்யூ இல்லை. பேப்பர் யார் வேணால் கரெக்ட் பண்ணலாம். அது ஆன்சருக்கு இருக்கும், அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ண போகிறாங்க. பட் என்னென்னா, நமக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா, இந்த பேப்பரை எடுத்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறவங்க உங்களுடைய ஒரு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய டெஸ்ட் பேப்பர்ஸ்க்கு எனக்கு ரிவ்யூ தருவாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு ஆள் கண்காணிக்கும் போது அவங்களுக்கு தெரியும், இந்த பையன் இந்த டெஸ்ட் இப்படி பண்ணால், இது இப்படி பண்ணியிருக்கான், இது கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்கான், இது இப்படி பண்ணக்கூடாது, முன்னாடி பண்ணி அந்த மாதிரி பண்ணு, இல்லை இதோட இன்னும் பெட்டராக பண்ணு அப்படின்றப்போ ஒருத்தர் கண்காணிக்கும் போது அது தெரியலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு குறிப்பிட்ட லெவலாக டெஸ்ட் அடிக்கும். அது ஒருத்தர் உங்களுக்கு ரிவ்யூ சொன்னால் அந்த ஒரு க்ரோத் ஃபேக்டர் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கண்காணிக்கலாம். ஸோ இத்தனை பேருக்கு ஒருத்தர் அப்படி இருந்தால் கூட பிரச்சனை. பட் நீங்கள் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் படித்தோம், எனக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இஷ்யூக்கு போகும்போது அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி கொடுத்துறோமா, ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், இன்னொரு டெஸ்ட்டுக்கு வேறு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், இன்னொரு டெஸ்ட்டுக்கு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது எனக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரிலாம் அந்த டெஸ்ட்டை நான் கம்ப்ளீட்டும் பண்ணல. அப்போது ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டோமா, நம்மளோட ப்ராப்பர் நோட்ஸ் இருக்காது. ஸோ அது இல்லை அப்படின்றப்போ எனக்கு அந்த டெஸ்ட்டுமே பெருசாக ஒரு கன்வின்சிங்கானதாக இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்படியே போய் தான் நான் மெயின்ஸ் கொடுத்தேன். ஸோ மெயின்ஸ் இருக்கிறது ஃபெயில் ஆகிட்டேன். அது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கிடைக்கிறது நல்லது தான். ஆனால் உங்களுக்கு அது ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கே இருக்கும். உங்களுக்கு மற்றவங்க கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட இருக்காது. ஒரு சில அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் நம்ம எப்போ நினைப்போம் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. பட் உண்மையாகவே அந்த ஜேர்னிக்குள்ளே ஒரு சில வருடம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ அமைச்சராக திங்க் பண்ணி அந்த ஃபஸ்ட் எக்ஸாமை கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களை ஒருத்தர் பேப்பர் யாராவது கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அங்கே படிக்கிற பசங்களே கூட அது அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கரெக்ட் பண்ணுறது யாருன்னா கரெக்ட் பண்ணலாம். பட் ரிவ்யூ கொடுக்குறவங்க அது ஒரு மினிமம் டைமுக்கு உங்களை கண்காணிக்கக்கூடியவங்களாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மெயின்ஸ் ரிட்டன் டைப் மெயின்ஸ்னால் மினிமம் ஒரு 30 to 40 1 lakh வரைக்கும் வாங்குறாங்க.
குரூப் ஒன்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் சேரவே முடியாது. மெயின்ஸ் எழுதுறது எந்த இன்ஸ்டியூட்லையும் அந்த அளவுக்கு பணம் வாங்குவாங்க. அதாவது நான் சொல்கிறது பெரிய இன்ஸ்டியூட், சின்ன இன்ஸ்டியூட்ஸ்லேயும் பணம் வாங்குறாங்க. எல்லா இடத்துலையுமே வெவ்வேறு விதமான பிரச்சனை இருக்குது. அதனால் நமக்கான அனுபவம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் நம்ம ஃப்ரெஷராக போகும்போது அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லாததுனால நம்ம ஏமாற்றப்படுகிறோம் நிறைய. அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, உங்களுக்கு நான் மெயின்ஸ் எழுத போகிறேன், அதுக்கு உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த டைம்லேருந்து இந்த டைம் லைன் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் வரைக்கும் ஏன்னா வந்து இந்த நம்பர் தான் என்னோடய பேப்பரை பார்த்து ரிவ்யூ பண்ணி நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, போன டெஸ்ட்டில் நீங்கள் இதை பண்ணீங்க, இந்த டெஸ்ட்டில் இதை பண்ணியிருக்கீங்க, அடுத்த டெஸ்ட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கள், அதுக்கடுத்த டெஸ்ட் இப்படி பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் மினிமம் ஒருத்தர் பண்ணுவாங்களா, உங்களுக்கு கேர் பண்ணுவாங்களா தனியாக இண்டிவிஜுவலானா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் இருப்பார், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 50 பேருக்கு ஒருத்தர் இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியும் இல்லையா போக போக. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் சும்மா ஒன்றும் போய் சேரல, ஸோ நீங்கள் வந்து நிறைய பணம் கொடுக்குறீங்க. ஒரு 40,000 50,000 வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படி இல்லைங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக கேட்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் முன்னாடியே விசாரித்து அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டு, இதை புதுசாக ஜாயின் பண்ணிடுறவங்கள்ட்ட கேட்டு ஒரு 1 வீக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கூட நீங்கள் போய் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதால ஜாயின் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு. பட் நீங்கள் ஒரு பணம் கட்டி சேர்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு உங்களுக்கு ரிசல்ட் வருது வரலை அப்படிங்கிறத தாண்டி அந்த பணம் கட்டக்கூடிய அந்த ஒரு நம்ம காசு கொடுக்குறோம் இல்லையா, அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய சர்வீஸ் வந்து நமக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் டைப் வந்தீங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறதுக்கு ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி படிக்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக பண்ணலாம். வீட்டிலேயே வந்து பெருசாக மெயின்ஸுக்குமே கூட வீட்டிலேயே படிக்கலாம். பட் அந்த கரெக்ட் பண்ணுறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படுச்சு. அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே பிடிஎஃபாக கிடைக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு கிளாஸ்க்கு தான் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் கிளாஸ் எப்படி நடக்குது, கிளாஸ்னால் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் நடக்குது பார்த்துருக்கீங்களா, வருவாங்க, புக் எடுப்பாங்க, புத்தகத்துக்கு அப்படியே எழுதுவாங்க, அப்படியே படிச்சுட்டு போயிடுவாங்க. அது கிளாஸ் எடுக்கிறது இல்லை. கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். சில படிக்கிறதுல சில ட்ரிக்ஸ் இருக்கும், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்ஸ்டியூட் போனால் ஒரு கம்யூனிட்டி கிடைக்காம போகணும், அது வேறு. பட் ஒரு ஸ்டாஃபாக அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டெஃபினட்டாக அதை பற்றி அனலைஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட் போயிருந்தாலும் சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தோணலாம். பட் நீங்கள் போயிட்டு உங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு தடவை விசாரிக்கணும். இல்லை நீங்களே ஒரு ட்ரையலாக அட்டன் பண்ணி எனக்கு பிடிக்கலங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வச்சே படிக்கலாம். பட் நீங்கள் ஒரு மணி பே பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான சர்வீஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணணும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ அது உங்களோட இதுதான். நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம். டெஸ்ட்டுங்கிறது அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஈவன் தோ மெயின்ஸ் ரிட்டன் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அளவுக்கு படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களாலே மேனேஜ் பண்ண முடியும். இது உங்களோட செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதோ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதோ உங்களோட இருக்கும். பட் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன சில விஷயங்களை தான் உங்கள் மைண்டில் வச்சு அதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஜாயின் பண்ணும்போது இப்படிலாம் ஜாயின் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சது இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது அண்டு என்னோட 2026க்கான பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.